ராஜேஷ், தொடர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்க வேண்டிய இந்த விஷயத்துல எப்படி இந்த வழக்கை பாண்டியராஜன் விசாரிக்க முடியும்? இந்த பின்னணியில அப்ப யாரோ இருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா? அந்த நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக காவல்துறை உயரதிகாரியை அணுகியதாக சொல்லப்படுகின்றது. 45 கோடி ரூபாய் அளவுக்கு கையாடல் நடைபெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலே இதனை ரகசியமாக விசாரித்து கொடுக்கும்படி ஒரு வேண்டுகோளாக வைக்கப்பட்டதாகவும், அதன் காரணமாக வழக்கே பதிவு செய்யாமல் அந்த அதிகாரி இந்த விசாரணையை தானே நேரடியாக முன்னின்று நடத்தினார் என்றும் கூறப்படுகின்றது. எனவே அது தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படாத பட்சத்திலே அது தொடர்பான விசாரணையும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நவீன்குமாரை பொறுத்தவரையிலே ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர், 37 வயதானவர். அவர் திருமணமாகாதவர் என்று சொல்லப்படுகின்றது. சென்னை மாதவரத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலே அவர் வசித்து வருகின்றார். 3 ஆண்டுகளாக மாதவரம் பொன்னியம்மன் மேடு என்ற பகுதியிலே திருமலை நகர் விரிவு பகுதியிலே இந்த திருமலா பால் நிறுவனத்தினுடைய கருவூல மேலாளராக அவர் பணிபுரிந்து வந்திருக்கின்றார். இந்த நிறுவனத்திலிருந்து 44 கோடி ரூபாய் அளவுக்கு கையாடல் செய்துவிட்டதாக அவர் மீது அந்த நிறுவனத்தின் சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நிறுவனத்தாரினுடைய விசாரணையில் பண மோசடி செய்ததை அவரே ஒப்புக்கொண்டதாகவும் கூட சொல்லப்படுகின்றது. கையாடல் செய்த பணத்தை தன் தாய் விஜயலட்சுமி, சகோதரி லட்சுமி மற்றும் நண்பர்கள் வங்கி கணக்கிற்கு செலுத்தி அதை மீண்டும் தன் வங்கி கணக்கிற்கு திரும்ப பெற்றதாகவும் அவர் அந்த நிறுவனமே நடத்திய விசாரணையில் ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. கையாடல் செய்த பணத்தை தவணை முறையில் திரும்ப தருவதாக கூறிய அவர் முதல் தவணையாக 5 கோடி ரூபாயை கடந்த ஜூன் மாதம் 26 வங்கி கணக்கு மூலமாக திருமலா பால் நிறுவனத்திற்கு செலுத்தியுள்ளார் என்றும் அந்த நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு புழல் பிரிட்டானியா நகரிலே நவீன் அவருக்கு சொந்தமான அந்த ஒரு வீட்டிலே குறுக்கே போடப்பட்டிருந்த கட்டையில் பச்சை நிற நைலான் கயிற்றில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் இறந்து கிடந்த நவீனுடைய கைகள் கட்டப்பட்டு இருந்தன என்றும், தூக்கு போட்டும் உயரத்திற்கு ஏற டேபிள் எதுவுமே இல்லை என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், கொலை செய்த பிறகு அவராகவே தூக்கு மாற்றிக் கொண்டது போல ஜோடிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பல்வேறு சந்தேகங்களை காவல்துறையினர் முன்வைக்கின்றார்கள். அவர்களது உறவினர்கள் தரப்பிலும் பல்வேறு சந்தேகங்களை முன்வைக்கின்றார்கள். யாரேனும் அதாவது அந்த நிறுவனத்தின் சார்பிலோ அந்த நிறுவனத்தினுடைய ஏவுதல் பேரிலோ அல்லது காவல்துறை விசாரணை என்ற அடிப்படையிலோ அவர் அடித்து கொல்லப்பட்டாரா என்ற சந்தேகங்கள் முன்வைக்கப்படுகின்றது. காரணம், இது நாம் முன்பே சொன்னது போல 45 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பெரும் தொகையான ரூபாய். அவரே அதை ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படும் நிலையிலே அந்த பணத்தை எப்படியாவது திரும்ப பெற்றுவிட வேண்டும் என்ற ரீதியிலே அந்த நிறுவனமும் காவல்துறை உயரதிகாரியான பாண்டியராஜனும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த அழுத்தத்தின் காரணமாகவே அவர் அப்படி ஒரு முடிவெடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது.